வெல்கம் டு குட்டி விஜய் சித்து vlogs. இனி நம்ம சேனல் பார்க்க போகிறோம் ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரியாக்ஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் அமைச்சு விட்டுருக்காங்க இன்ஸ்டாகிராமில். நீங்களும் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்க. நானும் உங்கள் வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலை வெட்டி இல்லாத வெட்டி பயல்களா, பக்கத்து ஊர்ல நியூ இயர் செலிப்ரேஷனா சில்க் சுமிதாவை கூப்பிட்டு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்த போறாங்க. நானும் நம்ம ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய ஆட்டக்காரிய வச்சு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடத்த போறேன். ஆட்டக்காரின்னு சொன்ன உடனே வாய புழக்காதீங்கடா. அந்த ஆட்டக்காரி யாருன்னா என் மனசுல போட்டா காதல் தூண்டி அவதான் டும்டூன் ஆண்டி. யோ மானகட்ட மாமா, டும்டூன் ஆண்டி ஆட வச்சு என்ன நீ மட்டும் சரி போறியா? ஏன் உன் மகன் இத்துமதி ஆட வையா? அவன் என் கிளிப்பா இருக்கும். டும்டூன் ஆண்டி தான் ஆட போறா, இது உறுதி. உனக்கு இந்துமதி வேணும்னா பொத்துக்கிட்டு நில்லு. நிகழ்ச்சியோட கடைசியில நானும் டும்டூனும் செல்ஃபிக்குள்ள இருக்கிற உமான்ற பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறோம். காமவெளி மகாராஜா வாழ்க, பொம்பளை சொக்கு மகாராஜா வாழ்க. அப்டேட் விட்டுருவோம். எனக்கே ஷாக்கா இருக்கு. போச்சு போச்சு, சித்துவண்ண முடிச்சிட்டாரு. அவமா இருக்கு பக்கத்துல இருக்கீங்களே போதும். நான் வந்து 10 minutes முன்னாடி ரூம்ல இருந்தோம், பிஜில இருந்தோம். இல்ல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வார்த்தை உங்களுக்கு அதாவது நீ போயிட்ட, நான் தாங்கிட்டேன், நான் போவேன், தாங்கவே முடியாது. சொல்லுங்க. உங்க 2 பேரும் பார்த்தாச்சு. பிபியை மட்டும் கொஞ்சம் கண்ணுல காட்டினா போதும். பிபி வரவே இல்ல, இன்னைக்கு வரமாட்டாரா? கொஞ்சம் ஐயோ எனக்கு ஒன்னும். ஹாய் பிபி. இருங்க ஒரே நிமிஷம். தம்பி நீ இன்னும் போலையா? வெளில போனீங்கன்னா வாட்டர் கேன் தூக்கணுமா? தூக்கிட்டு வெளில இருங்க சார். நீங்க பேசுங்க. நான் குடிப்பேன். நான் இங்க இருக்க வீட்டுல எல்லாத்தையும் பாப்பாங்க தெரியுமா? நான் குடிக்கிறது பழக்கம் கிடையாது. மாத்தி பேசு. உடனே மாறிட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கீழே மறக்காம டேக் பண்ணுங்க. இந்த வீடியோ தான் இருக்கு முக்கியமான வீடியோ. இது எல்லாரோட லைஃப்லயும் இந்த வீடியோ இது மாதிரிதான் நடக்குது. ஆனா இன்னும் ஒரு 6 மாசம் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டீங்கன்னா 7ஆம் மாசத்துல விட்டுறலாம். அந்த பிரச்சனைகளை சொல்றேன். இந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இருமலா, காய்ச்சலா, இல்ல கால் வலியா, இல்ல முதுகு வலியா, இல்ல வயிற்று வலியா, இல்ல காது வலியா, வேற என்னங்க வேணும்? சரி எதுக்கு மாத்திரம் வேணும்? இப்ப இன்னொரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன பாத்தீங்கன்னா, கரண்ட் அப்பப்ப கட்டாய் போயிடுது. ஏன்னா நம்ம இந்த வீடியோ எடுக்கும் போது 2 தடவை கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதை நம்ம வீடியோ எடுக்க முடியல, அதனால விட்டுட்டோம். இப்ப பாருங்க, அதுக்கு சுச்சுவேஷன் மாதிரி சாங் மாதிரி ஒரு காமெடி போடுறேன். போட மாட்டாங்க. கரண்ட் போயிடுச்சு. என்னங்கடா அது கரண்ட் போயிட்டு இருக்க முடியாது. அந்த வீட்டுல டிவி போன் அடிச்சு பாட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஹைலைட்டே. பாட்டை கேளுங்க. எடுக்க மாட்டாங்க. மிக்சர் கிரைண்டர், ரெஃப்ரிஜரேட்டர், அட சென்னையில மட்டும் இப்படி நடக்குது. என்ன பாட்டு போடுறது? ரேடியோ மட்டும் இப்படி பவர் இருக்கு. வாட்டர் ஹீட்டர், ஏர் கண்டிஷனர், பயங்கரமான பாட்டு ஃப்ரெண்ட்ஸ். போகுது 1.5 மாசம் எங்க போச்சு தெரியலையே.
டிவி கூட பார்க்கத்தான் முடியலடி சிஃபா பார்த்தா கரண்ட் கட்டு ஆகுதடி. பாட்டு பாடி இன்னும் டார்ச்சர் பண்ணாத. கரண்ட் போய் அவன் வெயில்ல மொட்டை காஞ்சி உட்காந்துருக்காங்க. அவனுக்கு பாட்டு இருக்குதா இல்லப்பா கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னு தான் நானே பாடுனேன். இன்னொரு பாட்டு இருக்கு கேக்குறியா? சும்மாறா.